Peppers Entertainment Television. Turn on the heat. நலம் காக்க. வணக்கம். இது பெப்பர்ஸ் டிவியின் நலம் காக்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். நமது நிகழ்ச்சி வழியாக மருத்துவத்துல நிறைய விஷயங்களை நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுல இருக்கக்கூடிய உடல்ல ஏற்படக்கூடிய குறைபாடுகள், நோய்கள் குறித்து பேசிட்டு இருக்கோம். ஆலோசனைகள் பல மருத்துவர்கள் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க நமது நிகழ்ச்சி வழியாக. அந்த வேளை இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் பாசிட்டிவ் ஹோமியோபதி மருத்துவமனையிலிருந்து டாக்டர் சனிதா ராஜன் அவர்கள் வந்திருக்காங்க. இன்றைய நிகழ்ச்சியில் அவங்க பேச போறது என்னன்னு பாத்தீங்கன்னா கல் பிளாடர், அதாவது பித்தப்பை. இது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இதற்கான சிகிச்சை முறைகள் என்ன, தொடர்ந்து பார்க்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க டாக்டர்? ஓகே டாக்டர், பித்தப்பையோட ஃபங்க்ஷன்ஸ் நம்ம முதல்ல பார்த்துடலாமா டாக்டர்? கண்டிப்பா. என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்? பித்தப்பை ஃபர்ஸ்ட் அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன். ரைட் சைட்ல லிவருக்கு ஜஸ்ட் கீழே அங்கதான் பித்தப்பை இருக்கு. மெயினா அதுல பைல் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு டைஜஸ்டிவ் ஃப்ளூயிட், ஓகேவா? அது ஸ்டோர் பண்றதுக்கு தான் பித்தப்பை. அந்த பைல் அப்படின்னு சொல்றது பித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஸ்டோர் பண்ற இடம் தான் பித்தப்பை. ஆமா, இது மெயினா எப்படின்னா ஃபேட்டோட டைஜஷன் இதுக்கெல்லாம் ஹெல்ப் ஆகும். இப்போ ஃபுட்டு சாப்பிட்டு அது இந்த குழாய் வழியா உணவு குழாய் வழியா இன்டெஸ்டைன்ல குடல்ல வரும்போது இந்த பித்தப்பையில இருந்து கொஞ்சம் பைல் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, இந்த குடலுக்குள்ள அதுவும் சேர்ந்துதான் அதுக்குள்ள இருக்கிற டைஜஷன் நடக்கிறது. டைஜஷன் ஆஃப் ஃபேட் இல்ல எக்ஸ்ட்ரா கொலஸ்ட்ரால், நியூட்ரியன்ஸ், இதெல்லாமே அந்த ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் எல்லாம் நடக்கிறது. அப்படிதான். இதுதான் மெயினா அதோட ஃபங்க்ஷன். ஸோ லிவருக்கு கீழே சின்ன ஒரு பை மாதிரி இருக்கிறது பித்தம் ஸ்டோர் பண்ற இடம். இதுதான் இது இன்னைக்கு நம்ம பேச போறது. மெயினா காமனான ஒரு டிசீஸ் பித்தப்பையில வர கல்லுகள். இத பத்தி தான் நாம இன்னைக்கு பேச போறோம். ஓகே டாக்டர். ஸோ இந்த டைஜஸ்டிவ் ஃப்ளூயிட், அதாவது இந்த பைல் இல்ல பித்தம் அப்படின்னு சொல்றது சில டைம்ல கான்சென்ட்ரேஷன் அதிகமாயி அதிகமா பித்தப்பையில தங்கி அக்யூமுலேட் ஆகி டிபோசிஷன் வரும்போது தான் கல்லு வருது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அந்த கெமிக்கலே கல்லா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றீங்க. அது எக்ஸ்ட்ரா, அதாவது கொஞ்சம் இப்ப குடல்ல போகுது இல்லையா டைஜஷனுக்கு, சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு காரணத்தினால ஜாஸ்தியா, அதாவது குடலுக்குள்ள போனா, ஆமா இல்ல ஜாஸ்தியா போகாம அங்கேயே தங்கி அக்யூமுலேட் ஆகுறது. ஓகே, இப்ப இந்த டைஜஷன் நடக்கிறதுக்கு இப்ப லிவர் கூட ஹெல்ப் ஆகும். இந்த ஃபேட் டைஜஷன் இல்ல கொலஸ்ட்ரால் டைஜஷன் நடக்கிறதுக்கு எல்லாம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி லிவர் செல்ஸ்ல இருந்தும் நிறைய கொலஸ்ட்ரால் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, இது கொலஸ்ட்ரால் மட்டும் இல்ல, வேற பிலிருபின் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு இது. ஓகே, இது டைஜஷனுக்கு ஹெல்ப் ஆகுது. இப்ப சரியா டைஜஷன் நடக்கல இல்ல லிவர் செல்ஸ் சரியா ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னு இருக்கும்போது எக்ஸ்ட்ரா ப்ரொடியூஸ் ஆகிற கொலஸ்ட்ரால் எல்லாமே அங்கேயே டிபாசிட் ஆகுது. ஸோ அதனால இந்த கொலஸ்ட்ரால் சேர்ந்து சேர்ந்து ஒரு கிறிஸ்டல் மாதிரி ஃபார்ம் பண்ணி கல்லு கூட. அது ஈரல்ல நடக்குதா அந்த இல்லன்னா பித்தப்பையில நடக்குதா? பித்தப்பையில தான் நடக்கும். ஓகே, நம்ம தொடர்ந்து இதற்கான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு நேயர் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ, பேர் சொல்லுங்க, தொடர்புல இருக்கீங்க. மேடம். ஹலோ. ஹலோ, பேர் சொல்லுங்க சார். மேடம், பித்தப்பையன் சொல்றீங்களா மேடம்? ஆமா ஆமா. இப்ப இப்போ ஒரு நாளைக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் சாப்பிடாம இருந்தா அதனால எஃபெக்ட் ஏதாவது ஃபால்ட் ஏதாவது உண்டா? இல்ல காலையில ஒரு 11 மணில இருந்து அப்படியே டெய்லி கண்டினியூவா ஒரு 1 மந்த் காலையில 11 மணிக்கு சாப்பிட்டா அந்த பித்தப்பைக்கு உண்டான ஃபால்ட் எதுவும் வருமா? இல்ல, அது சாப்பிடாம இருக்கும்போது பித்தப்பை எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு இல்ல. அது மொத்தமா உங்களோட குடல், உங்களோட டைஜஷன் ப்ராசஸ் அததான் முதல்ல எஃபெக்ட் ஆகும். சரிங்களா? பித்தப்பைன்னு இல்ல, குடல் தான் அதுக்கு அதிகமா எஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு காலையில சாப்பிடாம இருக்கும்போது. இன்னொரு விஷயம், காலையில சாப்பிடாம இருக்கும்போது சரியா இப்ப மத்தியானம் நீங்க சாப்பிடுற டைமுக்குள்ள உங்களோட டைஜஷன் நடக்கிற அந்த ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா, டைஜஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது, அது ஸ்லோ ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? ஏன்னா நீங்க காலையில சாப்பிடல, அதனால ஒர்க் எதுவும் ஆகல பாடிக்குள்ள. மத்தியானம் சாப்பிடும்போது அது டைஜஷன் நடக்கிற அந்த ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃபேட் எல்லாம் ஒழுங்கா டைஜஷன் ஆகாது. ஸோ அங்கங்க ஃபேட் டிபாசிட் ஆகி குண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ குண்டாகிறீங்க, ரொம்ப குண்டாகுது அப்படின்னா அந்த டைம்ல கால் பிளாடர், அதாவது பித்தப்பை எஃபெக்ட் ஆகிறதுக்கு, கல்லு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதிகமா இருக்கு. அதிகமா இருக்கு. ஆமா. தேங்க்யூ மேடம். ஓகே.
ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. இப்போ நீங்க அந்த கிறிஸ்டல் ஃபார்ம்ல அதாவது ஈரல்ல இருந்து வர கொலஸ்ட்ரால் சுரப்பும் வந்து பித்தப்பைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா டாக்டர்? எனக்கு அதுல சரியா இன்னும் விளக்கங்கள் கிடைக்கல. ஆமா ஆமா அதேதான். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, எக்ஸ்ட்ரா வர்ற கொலஸ்ட்ரால் எக்ஸ்ட்ரா அது டைஜஷன் ஆகி போகணும் அப்படியே. ஆனா சில டைம்ல எக்ஸ்ட்ரா இருக்கிற டிசால்வ் ஆக முடியாத அளவுக்கு கொலஸ்ட்ரால் வந்து டிபாசிட் ஆகும்போது அது சின்ன சின்ன கிறிஸ்டல்ஸா வரலாம். இப்போ அந்த லிவருக்குள்ள இருந்து ஒரு இன்சிஷன் மாதிரி ஒரு டக்ட் இருக்கு, குழாய் மாதிரி இருக்கு, அதுதான் இந்த பித்தப்பையில கனெக்ட் ஆகுது. ஓகே, அதுல இருந்து தான் குடலுக்கு போகுது. சோ காமனான ஒரு பித்தப்பை குடல். ஆமா, ஓகே. அந்த அந்த குழாய்க்குள்ள அது பாஸ் ஆகும் அப்படியே, அதுக்குள்ள வந்து கால் பிளாடர்ல வரும், அதுக்கப்புறம் கால் பிளாடர்ல இருந்து குடல்ல போகுது. சோ இது வந்து கிறிஸ்டல் மாதிரி ஃபார்ம் ஆகுறது கால் பிளாடர்லயே அப்படியே தங்கி நிக்குது அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி வேற பிளாக்கேஜ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஓகே, சோ ஈரல்ல இருந்து கொலஸ்ட்ரால் போனாலும் கிறிஸ்டல் வடிவிலையும் அது பித்தப்பை தான் போகுது. பித்தப்பையில இருந்து டைஜஷன் சரியா இல்லைன்னா நம்ம அங்கதான் பிரச்சனை வருது. இங்க பித்தப்பைங்கிறது ரொம்ப மெயினான ஒரு பார்ட் இல்லையா டாக்டர்? இதுக்கான தொடர்பான விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். பேர் சொல்லுங்க. என் பேர் ஜெபின். சொல்லுங்கம்மா, எங்க இருந்து அழைக்கிறீங்க? நான் திருச்சில இருந்து. ஓகே, டாக்டர் பேசுங்கம்மா. நான் திருச்சில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா. நான் வந்து இப்ப வந்து டாக்டர் பேசலாமா? நான் தான் டாக்டர் தான் பேசுறேன், சொல்லுங்க. எனக்கு வந்து சொல்லுங்க. எனக்கு வந்து அடிக்கடி யூரின் போயிட்டே இருக்குது. சரி, வயசு என்ன ஆகுது உங்களுக்கு? எனக்கு 40 வயசு ஆகுது. 40 வயசு. சரி. நீர் எரிச்சலா இருக்குது, அடிக்கடி யூரின் போயிட்டே இருக்கு. சரி, அடி வயிறு வலிக்குது அந்த மாதிரி ஏதாவது? அடி வயிறு வலி ஏதாவது இருக்கா? அடி வயிறு வலியா இருக்கு. சரி, ஓகே. ஜுரம் ஏதாவது அடிக்கடி வருதா இந்த ப்ராப்ளம் இருக்கும்போது? இல்ல இல்ல, அடிக்கடி ஜுரம்லாம் வரல. நான் வந்து சித்தா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி. யூரின் போகும்போது எரிச்சல், நமச்சல், இல்ல விட்டு விட்டு போறது அந்த மாதிரி ஏதாவது? அது மாதிரி இருக்கு, விட்டு விட்டு போற மாதிரி ஒரே யூரின் வலி இருக்குது. யூரின் வந்த உடனே வலி. சரி, சின்னதா யூரினரி இன்ஃபெக்ஷன் மாதிரி தெரியுது, சரிங்களா? கொஞ்சம் தண்ணி அதிகமா குடிங்க. ஏதாவது இப்ப இறங்கி வர்ற மாதிரி ஏதாவது தோணுதா? அடிக்கணும் ஏதாவது தோணுதா? அப்படி இல்ல. அப்படி இல்ல, அப்போ ஓகே, பயப்பட தேவையில்லை. கொஞ்சம் தண்ணி அதிகமா குடிங்க, அட்லீஸ்ட் ஒரு 3 லிட்டராவது டெய்லி குடிங்க, சரிங்களா? முடியும்னா இளநீ எல்லாம் வாங்கி குடிங்க. நிறைய தண்ணி குடிக்கும் போது அந்த இன்ஃபெக்ஷன் நல்லாவே குறைஞ்சிடும். ஓகேவா? அது மட்டும் இல்லாம கிளீனா வச்சுக்கோங்க. பாத்ரூம் போயிட்டு வந்தா வாஷ் பண்ணி எப்பவுமே ட்ரையா கிளீனா வைங்க, சரிங்களா? நன்றிம்மா உங்களின் அழைப்புக்கு. இன்னொரு நேர் கூட நம்ம பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? குமரன் மேடம், சென்னையில இருந்து பேசுறேன். நல்லது, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சார். அம்மா, நான் பித்தப்பை பத்தி பேசிருக்காங்களா? ஆமா. பாஸ்தா சாப்பிடுறதுனால பிரச்சனை வருமா? இது பாஸ்தா பாஸ்தா அந்த மாதிரி இருக்கிற ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்றது எப்பவுமே நல்லது. பித்தப்பைக்கு மட்டும் இல்ல, இப்ப குடலுக்கு இருந்தாலும் சரி, லிவருக்கு இருந்தாலும் சரி, ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிற ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எப்பவுமே கம்மி பண்றது நல்லது. எப்பயாவது ஒரு நாள் சாப்பிடுறதுல தப்பு இல்ல. ஆனா சில பேர் வந்து அதுவே சில பேர் பிரேக்ஃபாஸ்டா சாப்பிடுவாங்க பாஸ்தாவே. அப்படி ஒரு டெய்லி எடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேவா? சரி, ஓகே. நன்றி உங்களின் அழைப்புக்கு. சோ இப்போ பித்தப்பையும் ஈரல் அது சொன்னீங்க டாக்டர். இப்ப பித்தப்பையில கல்லு வருதுன்னு சொல்றீங்க. இது சின்ன அளவுல வந்தா எப்பவுமே ப்ராப்ளம் இல்ல, நீங்களே சொல்லியிருக்கீங்க. எது வேணாலும் மெடிசின்ல நம்ம கரைச்சிக்கலாம் சொல்லி. இது நம்ம பெருசாகும் போது என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது? ஏன் இது உடல்ல இயற்கையா நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன், ஏன் இது இப்படி நடக்குது? இது நடக்காம நம்ம தடுக்க முடியுமா? இதற்கான விளக்கம் பார்க்கலாம். இன்னும் நேர் வந்துட்டாங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ, வணக்கம். பேர் சொல்லுங்க. கவிதா பேசுறேன் மேம். எங்க இருந்து பேசுறீங்க கவிதா? விருதுநகர்ல. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க கவிதா. மேம், எனக்கு இப்போ பேபி பிறந்து 50 டேஸ் ஆகுது. ஓகே. 1 மந்த் வரைக்கும் வந்துட்டு பீரியட் வந்து கண்டினியூ ஆச்சு. பீரியட் வந்து 30 டேஸ் இருந்தது மேம். 1 மந்த். சரி சரி. அப்புறம் ஒரு 10 டேஸ் இல்ல, அப்புறம் இப்போ ஒரு 3 டேஸ் இருக்குது. சரி. அப்புறம் திரும்ப ஸ்டாப் ஆயிடுச்சு. இது எப்படி மேம் வரும்? இல்ல 30 டேஸ் கண்டினியூஸா மென்சஸ் இருக்கா உங்களுக்கு? இருந்துச்சா? ஃப்ளோ வந்து நார்மலா இல்ல. சரி, இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப மென்சஸ் வந்தது இல்லையா, அது 30 டேஸும் மென்சஸ் இருந்ததா இல்ல 30 டேஸ் சைக்கிள்னு சொல்றீங்களா? 30 டேஸ் மென்சஸ் இருந்தது மேம். 30 டேஸ். ஏதாவது ஸ்கேன் ஏதாவது எடுத்து பாத்தீங்களா, கட்டி ஏதாவது இருக்கா அப்படின்னு? இல்லையே மேம்.
எடுத்து பார்க்கல நீங்க? இல்ல மேம். இப்போ எவ்வளவு நாளா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கு, மென்சஸ் இரெகுலரா இந்த மாதிரி? இல்ல மேம், 23 அப்போ பேபி பிறந்தது. சோ இந்த செப்டம்பர் 23ல இருந்து அக்டோபர் 23 வரைக்கும் மென்சஸ் இருந்தது மேம். சரி சரி. இல்ல யூசுவலா வந்து பிரெக்னன்சி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டிஸ்சார்ஜ் இருக்கும், ஓகேவா? மென்சஸ் மாதிரி ஒரு பிரவுன் கலர்ல இல்ல அந்த மாதிரி இருக்கும், ஓகேவா? அது சில பேர்ல ஒரு 40 days அந்த மாதிரி கூட இருக்கலாம், ஓகே? அது தானாவே அது ஸ்டாப் ஆயிடும். அதுக்கப்புறம் ஃபீட் பண்ணும்போது கொஞ்சம் மென்சஸ் இரெகுலாரிட்டிஸ் இருக்கும் பேபிக்கு ஃபீட் பண்ற டைம்ல. அதுக்கப்புறம் தானாவே செட்டில் ஆயிடும். இப்போ அந்த அது வந்து ப்ளீடிங் அப்படின்னு நீங்க பயப்பட தேவையில்லை. இப்போ திருப்பி இந்த மாதிரி இரெகுலரா வருதுன்னா வந்து கன்சல்ட் பண்ணுங்க, சரிங்களா? யூஸ்வலா பிரெக்னன்சி முடிச்சு இருக்கிறது தான், ஆனா ரொம்ப அதிகமா போகுது அப்படின்னு இருந்தா வந்து கன்சல்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. வணக்கம், நான் திருமங்கலத்துல இருந்து அமுதா பேசுறேங்க. நல்லது, டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. ஓகே சொல்லுங்க மேம். வணக்கம் மேம், என் பேர் அமுதா. சொல்லுங்க. திருமங்கலத்துல இருந்து பேசுறேன். சரி. அதுல எங்க அக்காவுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடிதான் பித்தப்பையில கல்லுன்னு ஆபரேஷன் பண்ணாங்க. சரி. நான் பார்த்தா பித்தப்பையவே எடுத்தாச்சு. பித்தப்பையில 4 ஸ்டோன் இருக்குன்னு எடுத்தாச்சு. சரி. இன்னும் அக்கா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. சரி. அவங்களுக்கு எப்படி என்ன சாப்பிடணும், நீ அந்த பித்தப்பை எடுத்ததுனால அவங்க டயட் கண்ட்ரோல் அதெல்லாம் எப்படி இருக்கணும்னு உங்ககிட்ட கேட்கலாம். சரி சரி. ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து குடல்வால்வு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. அப்புறம் 2 சிசேரியனும் ஆயிருக்கு. சரி சரி. ஒண்ணுமே அவங்க எப்படி சாப்பிடணும், இதனால என்ன இதாகும், எவ்வளவு நாளைக்கு அவங்க ரெஸ்ட்ல இருக்கணும், அதுக்காக ஃபோன் பண்ணேன். சரி, ஓகே. மெயினா வந்து ஃபைபர் டயட் தான் நிறைய எடுக்கணும், சரிங்களா? அதாவது நாறு சத்து இருக்கிற மாதிரி, ஓகே? அது இல்லாம கொஞ்சம் கொழுப்பு சத்து அதிகமா இருக்கிறதெல்லாம் வந்து கம்மி பண்ணணும், ஓகே? கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கிறது இல்ல கொழுப்பு சத்து அதிகமா இருக்கிறது. மெயினா தண்ணி நிறைய குடிக்கணும். நாறு சத்து அதிகமா இருக்கிறது, அதாவது வாழைக்காய், வெள்ளரிக்காய், இந்த கீரை இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அதிகமா எடுக்கலாம். அது இல்லாம நான்வெஜ் எல்லாம் வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா இப்பதான் சர்ஜரி முடிஞ்சது அப்படின்னு சொல்றீங்க நீங்க. ஸோ ஒரு 2 to 3 monthsக்கு நான்வெஜ் கண்டிப்பா அந்த மசாலா அதெல்லாம் வந்து கண்டிப்பா ஸ்டாப் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஆனா அடிக்கடி இல்லாம இப்போ ட்வைஸ் இன் அ மந்த் இல்ல த்ரைஸ் இன் அ மந்த் கூட யூஸ் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு விஷயம், தண்ணி அதிகமா குடிக்கணும், நார் சத்து இருக்கிறது அதிகமா சாப்பிடணும். இதுதான் மெயினான டயட், ஓகேவா? நன்றி. உங்களின் நினைப்புக்கு இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. என் பேர் மகேஸ்வரி. மகேஸ்வரிம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? சேத்தூர்ல இருந்து பேசுறேன். கொஞ்சம் சத்தமா பேசுங்க, உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேட்கலாம். என் பேர் மகேஸ்வரி. சொல்லுங்க. எனக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சு 5 வருஷம் ஆச்சு. என்னமா புரியல? திருமணமாகி சரி. அது குழந்தை இல்ல. சரி, எவ்வளவு வயசு ஆகுதுமா? 26. சரி, ஓகே. டெஸ்ட் எல்லாம் பண்ணீங்களா 2 பேருக்குமே? டெஸ்ட் எல்லாம் பண்ணோம். சரி, எப்படி இருக்கு? யாருக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? அவங்களுக்கு வந்து அது வந்து கம்மியா இருந்ததுன்னு சொல்லி சொன்னாங்க, 25%. சரி, ஓகே. எனக்கு வந்து இந்த நீர் கட்டி வந்து இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு மாத்திரை சாப்பிட்டேன். சரி சரி. மாத்திரை சாப்பிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி பாத்தீங்களா? சொன்னாங்க. என்னம்மா? தைராய்டு இருக்குன்னு சொன்னாங்க. சரி சரி. அதுக்கும் மாத்திரை சாப்பிட்டேன். 100 நாள் சாப்பிட சொன்னாங்க, அந்த பாட்டில கொடுத்தாங்க. சரி. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆனா ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தேன். அவங்க ஏதோ அதை பத்திலாம் ஒண்ணுமே சொல்லல. அவங்க வேற மாத்திரை குழந்தை தங்குறதுக்காண்டி மாத்திரை கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே ஓகே. மெயினா வந்து இப்போ தைராய்டு ஹார்மோன் லெவல் வந்து நம்ம நார்மல்ல பண்ணணும், சரிங்களா? அது இல்லாம பிசிஓடி நீர்க்கட்டி இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? நீர்க்கட்டி வந்து கரையணும். மென்சஸ் வந்து ரெகுலரா வர ஆரம்பிக்கணும். மென்சஸ் ரெகுலரா வரும்போது தான் கன்சீவ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது உங்களுக்குன்னு மட்டும் இல்ல, அவங்களுக்கு கவுண்ட் கம்மியா இருக்கு அப்படின்னு கூட சொல்றீங்க. 2 பேருக்குமே நார்மலா வரணும், 2மே, ஓகேவா? அப்பதான் கன்சீவ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 2 பேரும் சேர்ந்து நேரடியா வந்து பாருங்க, ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வாங்க, சரிங்களா? ஓகே, நன்றிம்மா உங்களின் அழைப்புக்கு. இப்போ பித்தப்பையில கற்கள் இருக்குதுன்னு சொன்னா என்ன மாதிரியான அறிகுறிகள் தெரியும்? சில பேர்ல வந்து எல்லார்லயும் வந்து கல் இருக்கிறதுனால அறிகுறிகள் தெரியணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நார்மலா ஸ்டடீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா,
கல் இருக்கும்போது, அதாவது சின்ன கல்லா இருக்கலாம், பெரிய கல்லு கூட இருக்கலாம். இப்போ சின்ன கல், அதாவது ஒரு சாண்ட் மாதிரி, மண்ணு மாதிரி இருக்கிற கல்லுனா எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. சைஸை பொறுத்து சிம்டம்ஸ் இல்லைன்னா அறிகுறிகள் வந்து வித்தியாசப்படும். பட் அப்ப நம்ம பாடி செக்அப் அடிக்கடி பண்ணிக்கிறது நல்லது இல்லையா? ஏன்னா கல் இருக்கு இல்லையாங்கிறது நம்ம அறிகுறிகள் மூலம் தெரியலன்னா நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? யூசுவலா சின்ன கல்லு எதுவுமே சிம்டம்ஸ் எதுவுமே இல்லைன்னா ட்ரீட்மெண்ட் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நேர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ, வணக்கம். பேர் சொல்லுங்க. கிரிஜா பேசுறேன். சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? மதுரையில இருந்து பேசுறோம். டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு பித்தப்பையில கல் இருந்து ஆபரேஷன் பண்ணி 1 வருஷம் ஆச்சு. சரி. அதுக்கப்புறம் என் வயிறு சரியில்லை, கிட்னிலயும் கல் இருக்கு. சரி. மெடிசன் எடுத்து வந்துகிட்டே தான் இருக்குமா கிட்னிலாம் கல்லு? ஆஹா. இல்ல ஃபேமிலில யாருக்காவது இதே மாதிரி இருக்கா கல்லு வர்றதெல்லாம்? அப்படிலாம் இல்ல. சரி, ஓகே. மூணுலயும் கல் இருந்துச்சுன்னு சொல்லி ஆபரேஷன் பண்ணோம். முதல்ல பித்தப்பையில எடுத்துட்டாங்க, பித்தப்பையவே எடுத்துட்டாங்க. சரி. இப்ப கிட்னில ஆல்ரெடி முன்னாடி கல் இருந்தது, இப்ப திருப்பியும் கல் வந்திருக்கு இல்லையா? சரி, ஓகே. என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன இது பண்ணணும், வயிறு பஞ்சனே தான் இருக்கு, என்ன சாப்பிடணும் உங்களோட சொல்லுங்க. இப்போ இந்த கிட்னில இருக்கிற கல்லு வந்து குறைக்கிறதுக்கு இல்ல கரைஞ்சு போறதுக்கு கொஞ்சம் கண்டினியூஸா எடுக்க வேண்டியது இருக்கும். ஓகேவா? சில பேர்ல என்னன்னா கல்லு ஃபுல்லா ரிமூவ் பண்ண உடனே, அதாவது மெடிசின்லயே கரைச்சாலும் திருப்பியும் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும். சில பேரோட பாடி டெண்டன்சி அப்படி, சரிங்களா, அதிகமா இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு கால் பிளாடர்ல கூட வந்திருக்கு. அந்த டெண்டன்சி வந்து குறைக்கணும் அப்படின்னா கண்டினியூஸான ட்ரீட்மெண்ட் தேவை. ஓகேவா? மதுரையில எங்களோட பிரான்ச் இருக்கு, அங்க டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. நீங்க வந்து நேரடியா ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் கன்சல்ட் பண்ணுங்க, சரிங்களா? இதுக்குன்னு ஸ்பெஷலைஸா நிறைய டாக்டர்ஸ் அங்க இருக்காங்க. ஓகேவா? இப்போ ஃபுட்டு வந்து மெயினா நீங்க கொஞ்சம் கால்சியம் அதிகமா இருக்கிறதெல்லாம் ரொம்ப அதிகமா சாப்பிட வேண்டாம். அதாவது நட்ஸ், பதாம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கடலை இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம், தக்காளி வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேவா? டீட்டெயில்டா நீங்க வந்து பார்க்கும் போதே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. மதுரையில பிரான்ச்சுக்கு வந்து மீட் பண்ணுங்க, சரிங்களா? ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு கீழே வர ஸ்க்ராலிங் பக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி நீங்க சிகிச்சை முறையை பற்றி தகவல் தெரிஞ்சுக்கலாம், சிகிச்சையும் பெற்றுக்கலாம். இன்னும் நேர் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ, வணக்கம். பேர் சொல்லுங்க. என் பேர் ரீனாங்க, திண்டுக்கல்ல இருந்து பேசுறோம். நல்லதுமா, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. எனக்கு 31 இயர்ஸ் ஆச்சுங்க மேடம். சரி. வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்குங்க. சரி. 2 கால்லயுமா இல்ல ஒரு கால்? 2 கால்லயும் இருக்கு. 2 கால்லயும் இருக்குங்க. அது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு. அதுக்கு ஆபரேஷனும் பண்ணாலும் திரும்ப வரும்னு சொல்றாங்க. ஆமா ஆமா ஆமா. இப்ப எவ்வளவு நாளா இருக்கு இந்த பிரச்சனை? இப்போ செகண்ட் டெலிவரிக்கு அப்புறம் எப்படி இருக்குங்க மேடம்? அதாவது எவ்வளவு வருஷம் ஆச்சு இப்போ? எப்படிங்க? எவ்வளவு வருஷம் ஆச்சு இப்போ? 4.5 இயர்ஸ் ஆச்சுங்க. எவ்வளவுமா? 4.5 வருடம். ஓகே ஓகே ஓகே. இப்போ சொன்ன மாதிரி ஆபரேஷன் முடிஞ்சாலும் இப்போ நீங்க பீரியட்ஸ் ஆகுற டைம்ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் 2 டேஸ் அது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு, ஜாஸ்தியா இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் மேடம்? இப்போ வந்து ஹோமியோபதி பொறுத்த வரைக்கும் அதுக்கு எல்லாத்துக்குமே மெடிசின்ஸ் தான். ஓகேவா? எவ்வளவு நாள் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு, எந்த அளவுக்கு சிவியரா இருக்கு, இதை பொறுத்து தான் நீங்க எவ்வளவு நாளைக்கு மெடிசின் எடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி சொல்லுவாங்க. ஓகே, மெடிசின்ஸ் வந்து நல்லா இருக்குங்களா? என்னமா? பிசியோதெரபி. பிசியோதெரபில உங்களுக்கு வந்து வெரிகோஸ் வெயின் வந்து ஃபுல்லா சரி பண்ண முடியாது. பெயின் இருக்கிறது குறைக்கிறதுக்கு பண்ண முடியும், சரிங்களா? ஏன்னா ஜஸ்ட் அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் தான் கொடுப்பாங்க. ஓகேவா? உள்ள இந்த வெரிகோஸ் வெயின் சொல்றது வெயினுக்குள்ள பிளட் சர்க்குலேஷன் சரியா இல்லாம இருக்கிறது. அதாவது வெயினுக்குள்ள இருக்கிற அந்த டோர் மாதிரி இருக்கும், வால்வுன்னு சொல்லுவாங்க. அது வந்து கரெக்டா இல்லாம இருக்கும்போது பிளட் சர்க்குலேஷன் ஒரே சைட்ல டிபாசிட் ஆகி வர்றதுதான் வெரிகோஸ் வெயின். அது சரி பண்ணணும் அப்படின்னா தொடர்ச்சியான மெடிசின் தான் நீங்க எடுக்கணும், சரிங்களா? திருப்பி வர்றது கூட நம்ம ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிடலாம். நீங்க நேரடியா வந்து பாருங்க. ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். 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 டிவி வால்யூம் குறைச்சிடுங்க, தொடர்புல இருக்கீங்க. பேர் சொல்லுங்க. ஹலோ, பேர் சொல்லுங்கம்மா. பூமுடி. எங்க இருந்து பேசுறீங்க? தருமபுரி மாவட்டத்துல. டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்க, பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. டாக்டர்கிட்ட பேசணுங்க. டாக்டர் தான் பேசுறேன், சொல்லுங்க. பீரியட்ஸ் ஆகி 7 months ஆயிடுச்சுங்க மேம். சரி. அது பீரியட்ஸ் ஆகவே இல்லை, என்னன்னு தெரியல. வயசு என்ன ஆகுது? 25.
25. இது வரைக்கும் ரெகுலரா வந்துட்டு இருந்ததா? வேறதான் வந்துட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் ஒரு டைம் 5 மந்த் வரலன்ட்டு டாக்டர்கிட்ட போய் பார்த்தாங்க. அதுக்கு தகுந்த மெடிசன் கொடுத்தாங்க. சரி. தைராய்டு டெஸ்ட் எடுத்தாங்க. அதுவும் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. சரி, நீர்க்கட்டி ஏதாவது இருக்கா அப்படின்னு தான் சொன்னாங்க. ஒரு சைடு இருக்குது, ரைட் சைடு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி 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 சரி. மெடிசின்ஸ் ஏதாவது எடுக்கிறீங்களா இப்போ கண்டினியூஸா? இல்லைங்க, எடுக்கல. கண்டிப்பா நீங்க அதுக்கு எடுங்க. அப்பதான் மென்சஸ் கரெக்டா வர ஆரம்பிக்கும் இல்லையா? இப்போ 25 வயசுன்னு சொல்றீங்க. மேரீடா நீங்க? மேரேஜ் ஆயிடுச்சு. குழந்தைங்க? 2 பேர் இருக்காங்க. சரி, ஓகே. அப்ப பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இப்போ நீர்க்கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது சரியா நம்ம அது ஃபுல்லா கரைச்சு ஹார்மோன் லெவல் வந்து பேலன்ஸ் பண்ணாதான் மென்சஸ் கரெக்டா வர ஆரம்பிக்கும். ஓகேவா? இல்லைன்னா இந்த மாதிரி அடிக்கடி வராது, திருப்பியும் வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இரகுலரா தான் இருக்கும். கண்டிப்பா நேரடியா வந்து பாருங்க. அதுக்கான மெடிசின்ஸ் நிறையவே உண்டு. ஓகேவா? ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ, நான் மையேஸ்வரி பேசுறேங்க. எங்க இருந்துமா? வடவனூர்ல இருந்து. சொல்லுங்க, என்ன பிரச்சனை? டாக்டர் கிட்ட பேசணும். பேசுங்க. சொல்லுங்கம்மா. நான் டாக்டர் கிட்ட பேசணுங்க. டாக்டர் தான் பேசுறேன், சொல்லுங்க. எனக்கு தொடலாம் வீங்கி போகுது. என்னம்மா? தை தை நீங்க டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. டிவி இருக்குல்ல வீட்ல, வால்யூமை குறைங்க. டிவி வால்யூம் குறை. ஓகே, சொல்லுங்க. சொல்லுங்க. இப்போ எனக்கு உடமானத்துல ஒண்ணுக்கு இருக்கிற இடம் எரியல, தனியா எரியுது. சரி. அது டாக்டர் கிட்ட போனா மருந்து மாத்திரை கொடுத்தாங்க. ரத்தம் டெஸ்ட் எல்லாம் பார்த்து ஒண்ணும் இல்லைன்னாங்க. அப்புறமேட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தது ஒரு மாதிரி நீர் கட்டி இருக்கிற மாதிரி தெரியுதுமா, ஸ்கேன் பண்ணி பார்க்கணும்னு சொன்னாங்க. சரி. அது அடி வலிக்குது, எரியுது, தொடலாம் வீங்கி போகுது. சரி சரி. எவ்வளவு வயசாகுதுமா? என்னங்க? எவ்வளவு வயசாகுது உங்களுக்கு? எனக்கு 50 வயசு ஆகுதுங்க. சரி, ஓகே ஓகே. இது மென்சஸ் எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சா உங்களுக்கு? சத்து இல்லைன்னு சொல்லிட்டு சத்து ஊசி போட்டாங்க. அதுக்கு பிற்பாடு ஒரு தடி வந்தது. இல்ல, அது ஸ்டாப் ஆயிடுச்சா இல்ல இப்பவும் வந்துட்டு இருக்கா? வந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா இந்த மாசம் தான் இன்னும் வரல. சரி சரி. அது ஒண்ணும் இல்ல, அது ஸ்டாப் ஆகுற டைம் ஆயிருக்கும், அதனாலதான். சரிங்களா? இப்போ இந்த ஓகேவா? இப்போ எரிச்சல் இல்ல யூரின் போகும்போது எரிச்சல், வலி அந்த மாதிரி ஏதாவது தெரியுதா? ஹலோ. சரி, ஓகே. அவ தொடர்புல இல்ல. ஓகே. அவங்க எரிச்சல், வலி அதுன்னு சொன்னாங்க. வேற எந்த இன்ஃபெக்ஷனும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீர்க்கட்டி இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, எங்க நீர்க்கட்டி இருக்கு அதெல்லாம் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணல. பெட்டர் அவங்க நேரடியா ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு கன்சல்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, கீழே நம்பர்ஸ் போதுமா? நீங்க நேரடியா வரணும்னா இல்ல நம்பர்ஸுக்கு நீங்க அழைப்பினை ஏற்படுத்தினாலே உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற மருத்துவமனை எதுன்றத சொல்லுவாங்க. நன்றி. இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. வணக்கம், என் பெயர் மணிகண்டன். எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? திருநெல்வேலி மாவட்டம் பனகுடியில இருந்து பேசுறேன் மேடம். டாக்டர் பேசுங்க. சொல்லுங்க சார். மணிகண்டன், திருநெல்வேலி மாவட்டம் பனகுடியில இருந்து பேசுறேன். சரி, ஓகே. பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க சார். வணக்கம் மேடம். எனக்கு 42 வயசாச்சு மேடம். சரி. அடிக்கடி எனக்கு இந்த நெஞ்சை கரைச்சிட்டு புளிச்சு புளிச்சு ஏப்பமா வந்துட்டு இருக்கும் மேடம். சரி. புளிச்சு ஏப்பமா வந்துட்டு இருக்கு. எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டாலும் சரி, சாப்பிடாம இருந்தாலும் நெஞ்சை கரைச்சிட்டு அப்படி புளிச்சு இருக்கும். நான் செலுசில் மாத்திரை இந்த இதெல்லாம் மாத்திரை சாப்பிடுவேன். கேட்டாலும் கேட்க மாட்டேங்குது. என்ன மேடம், என்ன காரணம் கொஞ்சம் சொல்ல முடியும்? சரி, ஓகே. இப்ப என்னன்னா சில பேர்ல டைஜஷன் ப்ராப்பரா நடக்கல அப்படின்னு இருக்கும்போது, இல்லைன்னா சில பேர்ல ஆசிட் செக்ரீஷன் ஸ்டொமக்குள்ள, ஓகே, பைக்குள்ள ஆசிட் செக்ரீஷன் அதிகமா இருக்கு அப்படின்னு இருந்தா கூட அந்த மாதிரி புளிச்சு வர்றது இருக்கலாம். சரிங்களா? அது இல்லாம இப்போ ஏப்பம் அடிக்கடி வருது, இல்ல ஃபுட்டு சாப்பிட்டது அடிக்கடி வாயில வருது அப்படின்னு இருந்தா உணவு குழாயில இருக்கிற அந்த ஒரு வால்வ் இல்ல டோர் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், ஓகேவா, அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா கூட அந்த மாதிரி இருக்கலாம். ஓகே, அது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. நீங்க தண்ணி கொஞ்சம் அதிகமா எடுங்க. கேஸ் இப்ப ஏதாவது ஃபுட்டு சாப்பிட்டா உங்களுக்கு அது அதிகமா தெரியும் இல்லையா, அந்த மாதிரி ஃபுட் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. சரிங்களா?
அடிக்கடி அடிக்கடி அது இருந்துட்டே இருக்கு, கஷ்டமா இருக்கு, நெஞ்சு எரிச்சல் அதிகமா இருக்குன்னா கண்டிப்பா வந்து கன்சல்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, நன்றி ஐயா. உங்களின் அழைப்புக்கு கன்சல்ட் பண்ணா கீழே வர நம்பர்ஸுக்கு நீங்க அழைப்பினை ஏற்படுத்தலாம். நம்ம ஒரு நேயர் பார்த்துட்டு தொடர்ந்து பேசலாம். டாக்டர் வணக்கம். 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 டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. பேர் சொல்லுங்க. ஹலோ ஹலோ, பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ, பேர் சொல்லுங்க. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? டிவி வால்யூம் குறைச்சிடுறீங்களா? ஹலோ, டிவி வால்யூம் குறைங்கம்மா. என் பேர் சரிங்க. ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க? கண்ணன். எங்க இருந்து பேசுறீங்க? டிவி வால்யூம் குறைங்க. ராஜேஸ்வரி பேசுறேங்க. ராஜேஸ்வரிமா, கிடைத்த வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்திக்கணும். டிவி வால்யூம் குறைச்சிட்டு டாக்டர்கிட்ட பேசுங்க. கண்ணஞ்சாவடியில இருந்து பேசுறேங்க மேடம். டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து 2 குழந்தைங்க. ஹலோ, சொல்லுங்க. எனக்கு 2 குழந்தைங்க சிசரியன் பண்ணி எடுத்திருக்காங்க மேடம். சரி. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப வயிறு வலி வந்து அடிக்கடி இருக்குது. சரி, வயிறு வலினா அடி வயிறா இல்ல மேல் வயிறா? அடி வயிறுங்க. சரி, ஓகே. அப்புறம் அந்த வயிறு பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்குது. சிசேரியன் பண்ணா அப்படிதான் இருக்கும். ஓகேவா? அது வயிறு கம்மியாகிறதுக்கு என்ன பண்ணலாங்க? அதுக்கு எக்ஸசைஸ் தான் நீங்க பண்ணணும். எக்ஸ்ட்ரா ஃபேட் தான் டிபாசிட் ஆயிருக்கும், அதுக்கு எக்ஸசைஸ் பண்ணாதான் குறைக்க முடியும். சிசேரியன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே அப்படி இருக்கும். ஓகேவா? ஏன்னா ஸ்டிச் வர்றதுனால ஒழுங்கா எக்ஸசைஸ் எதுவும் கொடுக்க முடியாது. ஓகேவா? எக்ஸ்ட்ரா ஃபேட் எல்லாம் அங்கேயே டிபாசிட் ஆகும். அதனாலதான் அதுக்கு ஏத்த மாதிரி அப்டமினல் எக்ஸசைசஸ் இருக்கு, அது பண்ணாதான் அது குறைக்க முடியும். நிறைய தண்ணி குடிங்க. மோஷன் சரியா போகல இல்லை ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் இருக்குன்னா கூட அடி வயிறு வலிக்கும். அது இல்லாம யூரின் போகும்போது ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரி இருக்கு, அப்படி ஏதாவது இருக்குன்னா கூட ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்க. யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்தா கூட அடி வயிறு வலிக்கலாம். சரிங்களா? நிறைய தண்ணி மட்டும் குடிங்க, அடிக்கடி இளநீ எடுத்துக்கோங்க. ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ரிஜ்வானா. ரிஸ்வானா, எங்க இருந்து பேசுறீங்க? பழனில இருந்து பேசுறோம். ஓகே, டாக்டர் பேசுங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்க. டாக்டர் எனக்கு பீரியட்ஸ் வந்து அதிகமா ஆயிட்டு இருக்குங்க டாக்டர். சரி, வயசு என்ன ஆகுதுமா? 26. சரி, ஓகே. எவ்வளவு டேஸ் இருக்கு பீரியட்ஸ் வந்தா? அதிகமா போயிட்டே இருக்கு. பேடும் கூட 6-7 பேட் வைக்கிற மாதிரி ஆகுதுங்கம்மா. ஓ, அது சரி. எவ்வளவு டேஸ் இருக்கு பீரியட்ஸ் வந்தா? எவ்வளவு டேஸ் இருக்கும்? என்னங்கம்மா? பீரியட்ஸ் வந்தா எவ்வளவு டேஸ் இருக்கும் உங்களுக்கு? எவ்வளவு நாள் இருக்குமா? எவ்வளவு நாள் பீரியட்ஸ் இருக்கும் உங்களுக்கு வந்தா? நிறைய டைம் 5 நாளுக்கு மேலதான் ஆகுதுங்க மேம். கொண்டு போய் டாக்டர்கிட்ட காட்டணும் மேம். சரி. காட்டினதுக்கு இப்போ போன ட்ரிப் வந்து ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. சரி. சாப்பிட்டும் கரெக்டா ஆகுதான்னு பாருமான்னு சொன்னாங்க. அதே மாதிரி கரெக்டா மறுபடியும் ஆச்சு. இந்த மாசம் அதிகமா போகுது. சரி, ஓகே. நீர் கட்டி அந்த மாதிரி ஏதாவது இருக்கிறதா சொன்னாங்களா? என்னங்க? நீர் கட்டி இல்ல கட்டிகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கிறதா சொன்னாங்களா? ஃபர்ஸ்ட் நீர் கட்டி இருக்குன்னு சொல்லிருக்காங்க. சரி. இப்ப பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, அந்த இடத்துல லைட்டா தடிமமா இருக்குமா, கிருமி மாதிரி, அதனாலதான் உனக்கு அழுக்கு மாதிரி அடிஞ்சிருக்கு. அந்த அழுக்கு 2 நிமிஷத்துல எடுத்துட்டா உனக்கு பீரியட் சரியா ஆயிடுங்கிறாங்க. சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நீங்க இப்போ லாஸ்ட் சொன்னது எனக்கு சரியா புரியல. சரிங்களா? ரிப்போர்ட்ஸ் பார்த்தா பெட்டரா தெரியும். இப்போ நீர்க்கட்டி இருக்கிறதுனால கூட இந்த மாதிரி மென்சஸ் இரெகுலாரிட்டிஸ் இருக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீர்க்கட்டி சரி பண்ணணும், ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணணும். அப்பதான் சரியா மென்சஸ் வர ஆரம்பிக்கும். ஓகேவா? ரொம்ப எக்ஸ்ட்ராவும் இல்லாம ரொம்ப கம்மியும் இல்லாம கரெக்டா வரணும்னா பேலன்ஸ் ஆகணும் ஹார்மோன்ஸ். ஓகேவா? ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு நேரடியா என்ன வந்து பாருங்க. ஓகேவா? ஓகே, நன்றிம்மா. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. டாக்டர்கிட்ட பேசுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? தென்காசில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? எனக்கு 41 வயசு ஆகுது. சரி. ப்ளீடிங் வந்து மென்ஷன் டைம் வந்து இந்த 15 நாள் 20 நாள் வரைக்கும் இருக்கு. ஓ, அது சரி. ஸ்கேன் ஏதாவது எடுத்து பாத்தீங்களா? ஸ்கேன் எடுக்கல. ஆனா டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் போகும்போது அவங்க பிளட் கம்மி, அதனால இது வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்ல, பிளட் கம்மியா இருந்தா எப்படி 15 டேஸ் வந்து போயிட்டே இருக்குமா? 15 டேஸ் உங்களுக்கு பிளட் ப்ளீடிங் இருக்கு இல்லையா?
ஆமா. பிளட் கம்மியா இருந்தா எப்படி அப்படி ஆகும்? அது போறதுனால பிளட் வந்து கம்மி ஆகுது உங்களுக்கு. ஓகேவா? ஸ்கேன் ஒண்ணு எடுத்து பாருங்க. கட்டிகள் இல்ல நீர்க்கட்டி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு கூட பாருங்க. சரிங்களா? சரி. அது பார்த்ததுக்கு அப்புறம் அதுக்கு ஏத்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து நீங்க பண்ணலாம். நேரடியா ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு வாங்க. ஓகேவா? ஓகே, நன்றி உங்களுடைய நலப்பக்கு. இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். 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 ஹலோ, தொடர்புலதான் இருக்கீங்க, பேர் சொல்லுங்க. ஹலோ, பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் இந்துமதி. எங்க இருந்து பேசுறீங்க? திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க டாக்டர். எனக்கு என் பேர் இந்துமதி. எனக்கு மேரேஜ் ஆகி 2 years ஆகுது. சரி. அதனால குழந்தை இல்ல. ஓகே. ரெகுலர் பீரியட்ஸ் தான். சரி, 2 பேருக்கும் செக் பண்ணி பார்த்திருக்கீங்களா? எல்லா டெஸ்ட்டுமே எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். நார்மலா தான் இருக்கு. அவங்களுக்கும் எல்லாம் நார்மலா இருக்கா? நார்மலா இருக்கு. மைல்டா நீர் கட்டி இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. சரி, ஆனா மென்சஸ் ரெகுலரா வருது இல்லையா? மென்சஸ் அந்த டேட்லயே வந்துருச்சு. அதனால பிரச்சனை இல்ல. சரி சரி. நீர் கட்டி இருக்கு, மைல்டான்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு டேப்லெட் கொடுத்தாங்க. அப்புறம் கரிக்குலர் டெஸ்டும் பார்த்தாங்க. அதெல்லாம் அடைப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி. எனக்கு வந்து 2 years ஆனதுனால ஐயோ நீங்க ட்ரை பண்ணுங்கன்னு சொல்றாங்க. நான் அதை பண்ணலாமா வேண்டாமான்னு கேக்குறதுக்கு தான். இல்ல, வேற எந்த பிரச்சனையுமே இல்ல அப்படின்னு இருக்கும்போது நார்மலா கூட ட்ரை பண்ணலாம் இல்லையா? சின்னதா தான் நீர்க்கட்டி இருக்கு. டேப்லெட் எல்லாம் போட்டு 2 years ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா எதுக்கு இது பண்றீங்கன்னு கேக்குறாங்க. வயசு என்ன ஆகுது? வயசா 28 மேடம். 28 ஆகுது. அப்ப டைம் இருக்கு இல்லையா? 30க்கு மேல எல்லாம் இல்ல, 28 தான். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வேற எந்த பிரச்சனையுமே இல்ல. ஓகே, நீர்க்கட்டி இருந்தும் மென்சஸ் ரெகுலரா வருது, அவங்களுக்கும் எல்லாமே நார்மலா இருக்கு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி நார்மலாவே நீங்க ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஒண்ணு பண்ணுங்க, ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு 2 பேரும் சேர்ந்து வந்து பாருங்க. ஓகேவா? அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லையா மேம்? என்னம்மா? ஒயிட் வெள்ளப்பட்டுட்டு இருக்கு, அதனால பிரச்சனை இல்ல. இல்ல, நார்மலா எல்லாருக்குமே வெள்ளப்படுறது இருக்கும். சரிங்களா? இப்போ ஜாஸ்தியா வெள்ளப்படுது, இல்ல எரிச்சல், நமச்சல், இல்ல ஸ்மெல் ஏதாவது வருது, அந்த மாதிரி இருக்குன்னா இத இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னு அர்த்தம். நார்மலா லைட்டா வெள்ளப்படுறது வந்து எல்லா லேடிஸ்லயும் இருக்கிறது தான். ஓகேவா? ஓகே, நன்றி உங்களுடைய நலப்புக்கு. இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க சார். மேடம் மஸ்தான் பாதுஷா. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சார். மேடம் சொல்லுங்க மேடம். சொல்லுங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க மேடம். அதாவது வந்து ஒத்த தலைவலி, அடிக்கடி ஒத்த தலைவலி வருது மேடம். சரி, எவ்வளவு நாளா இருக்கு மேடம்? கிட்டத்தட்ட 5-6 வருஷமா இருக்கு. நான் போய் ஐ செக் எல்லாம் பண்ணேன். சரி. ஆனா வந்து ஐல ஒண்ணு ப்ராப்ளம் அப்படிங்க. சரி சரி. என்ன வேலை செய்யறீங்க நீங்க? டிரைவர் மேடம். டிரைவரா இருக்கீங்களா? ஒரு 22 வருஷமா டிரைவர். சரி, ஓகே ஓகே ஓகே. என்னன்னாக்கா ஒரே ஒரு கெட்ட பழக்கம் ஸ்மோக்கிங் மட்டும்தான் இருக்கு, வேற எந்த கெட்ட பழக்கம் இல்ல மேடம். அது கம்மி பண்ணுங்க. சரிங்களா? அடிக்கடி போடுவாங்க இந்த மாதிரி தலைவலி வரும்போது. அந்த வாசுதேவன் மட்டும் ஒருத்தங்க எழுதி சொன்னாங்கன்னு. இல்ல, நீங்க அப்படி அடிக்கடி போடுறது வந்து எந்த யூஸும் இல்ல. அந்த ஒரு டைமுக்கு தான் கொஞ்சம் பெட்டராமே தவிர எந்த யூஸுமே இல்ல. ஓகேவா? தலையில வந்து அதாவது தலைக்கு வந்து ப்ரெஷர் இருக்கிற மாதிரி இல்ல ஸ்ட்ரெஸ் இருக்கிற மாதிரி எதுவுமே மைண்ட்ல கொண்டு வராதீங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம இப்போ இவ்வளவு நாளா இருக்கு அப்படின்னு இருக்கும்போது, அதாவது சிவியரா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் தேவை. ஓகேவா? ஏன்னா இது வந்து ரத்த குழாய், இந்த மாதிரி இது ரத்த குழாய் எல்லாம் வந்து டென்ஷன், அதாவது ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும்போது தான் ஒத்த தலைவலி அதிகமா இருக்கும். ஓகே, அதனால தொடர்ச்சியான மெடிசன் எடுக்கிறது எப்பவுமே நல்லது. நேரடியா வந்து பாருங்க. ஓகேவா? ஓகே, நன்றி உங்களின் நினைப்புக்கு. இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க. என் நேம் ஜெனிஃபர், திருப்பூர்ல இருந்து பேசுறேன். டாக்டர் கிட்ட. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்க டாக்டர். எங்களுக்கு மேரேஜ் 4 வருஷம் ஆச்சுங்க. சரி. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணதுல நீர் கட்டி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. இப்போ லேப்ரோஸ்கோப் பண்ணி 2 மாசம் ஆச்சு மேடம். ஆனா வந்து டேட் வந்து ஒரு வாரம் அது மாதிரி ஆயிட்டே இருந்ததுங்க. சரி. அப்போ நேத்து போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல ஸ்கேன் பண்ணி பார்த்தப்ப இது கருமுட்டைலாம் நல்லா தான் வளருது. சரி, இந்த டேப்லெட் மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி டேப்லெட் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. மென்சஸ் வந்து 1 வீக் அந்த மாதிரி வருதா?
இல்ல மேம் கரெக்டா வந்துருங்க, ஆனா வந்து 1 வீக்கா வந்துகிட்டே இருக்குங்க. சரி சரி. இல்ல ஒரு 6 days வரைக்கும் வரலாம். ஆனா ஃப்ளோ வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா கன்சல்ட் பண்ணுங்க டாக்டர். சரிங்களா? இப்போ நீர்க்கட்டி வந்து ஒரு வாட்டி கரைச்சதுக்கு அப்புறம் திருப்பி வரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். இப்ப நீர்க்கட்டி வந்து ஜஸ்ட் உடைச்சு விடுறது மட்டும் இல்ல, ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு டேப்லெட்ஸ் ஹெல்ப் ஆகணும். சரிங்களா? அப்பதான் கன்சீவ் ஆக முடியும். ஓகே, நீங்க ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு நேரடியா வந்து பாருங்க. இப்போ ஹார்மோன்ஸ் எல்லாம் பேலன்ஸ் பண்ணி திருப்பி ரிக்கரன்சி இல்லாம கூட நம்ம ஹோமியோபதிக் மெடிசன்ல பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, பேர் சொல்லுங்க. புவனா பேசுறேன் மேடம். எங்க இருந்துமா? திண்டுக்கல் பக்கத்துல இருந்து சொல்லுங்க, என்ன பிரச்சனை? பேசுங்க, டாக்டர் பேசுங்க. சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க புவனா. பீரியடுக்கு முன்னாடி ஒரு 10 நாள் டெஸ்ட்ல பெயின் இருக்கும் மேடம். சரி. ஆனா பிறகு வலி கம்மியாயிரும். ஆ. ஆனா இப்ப வந்து ஒரு 5-6 மாசமாவே பீரியட் ஆகியும் அந்த பெயின் கண்டினியூவா இருக்குது. ஒரு சின்ன விரல் கூட பட முடியல. எதனாலங்க மேடம்? சரி. இல்ல மென்சஸ் முடிஞ்சு இப்ப எவ்வளவு நாள் ஆகுது? இப்ப 11 நாள் ஆகும் மேடம். சரி, ஓகே. ஏதாவது கட்டிகள் அந்த மாதிரி ஏதாவது தெரியுதா? இல்ல ஒரு நெட் போய் செக்அப் பண்ணிட்டு வந்தோம். அந்த மாதிரிலாம் கட்டில எதுவுமே இல்ல. தெரப்பி கம்மியா இருக்கிறதுனால அப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி. நான் டேப்லெட்ஸ் தொடர்ந்து கண்டினியூவா சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறேன். ஆனா அந்த பெயின் விடவே மாட்டேங்குது மேடம். சரி. ஒருத்தவங்க சொல்றாங்க இந்த மூச்சு பிடிப்பு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கும் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டேன், சரியாகும் மேடம். சரி. இல்ல நார்மலா மென்சஸ்க்கு முன்னாடியோ இல்ல பின்னாடியோ ஹார்மோன்ஸ்ல வர சேஞ்சஸ்னால இந்த மாதிரி மார்பகத்துல வலி இருக்கிறது காமன் தான். அது சில கேர்ள்ஸ்ல அப்படி இருக்கும். சரிங்களா? அது நார்மலாவே கொஞ்சம் கொஞ்சமா அது குறைய ஆரம்பிக்கும். மென்சஸ் முடிஞ்சு கொஞ்ச நாளைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். சில பேர்ல அப்படியே நிக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்கு. எதுவுமே பயப்படுற அளவுக்கு இருக்காது. சரிங்களா? நீங்க மேரீடா? ஹலோ, அவங்க தொடர்புல இல்ல. அவங்க மேரீடா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணல. இப்ப மேரீடா இருந்தா ஃபீட் பண்றவங்கல அந்த மாதிரி இருக்கலாம். சரியா ஃபீட் பண்ணாம இருக்கும்போது இந்த பால் வந்து எக்யூமுலேட் ஆகி கூட அப்படி இருக்கலாம். இல்லனா வேற எதுவும் பயப்படுறதுக்கு இல்ல. நார்மலாவே சப்சைட் ஆயிடும். ஓகே, நான் நேர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, உங்களோட வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்கு. உங்க வாய்ஸோட வால்யூம் கொஞ்சம் சத்தமா பேசுங்க, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சார். என்ன சார், கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா? மேடம் எனக்கு வந்து உறுப்புல ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. ஆபரேஷன் பண்ணிருந்தாங்க. ஓகே, எங்க ஆபரேஷன் பண்ணிருக்காங்க? ஆண் உறுப்புல. சரியா கிளியர் ஆகல நீங்க பேசுறது. எங்க ஆபரேஷன் பண்ணிருக்காங்க? ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ சொல்லுங்க. ஓகே, அவங்க தொடர்புல இல்ல. நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேர் பார்த்துட்டு தொடர்ந்து பேசலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. பாத்திமாங்க. எங்க இருந்து பேசுறீங்க? சேலத்துல இருந்து பேசுறோம். டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. நான் சேலத்துல இருந்து பேசுறோங்க. சரி. எனக்கு மோஷன் போற இடத்துல இருந்தேங்க. சும்மா நார்மல் டைமாவே ஒரு 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி பெட் பட்டுக்கிட்டே இருக்குதுங்க. தானாவே சும்மாவே. இது என்னங்க, எதனாலங்க? இல்ல ரத்தம் வருதா? ஆமாங்க. சரி, மோஷனல்ல சரியா போறீங்களா? அதெல்லாம் நிறைய போயிட்டு இருக்குதுங்க. போறதுக்குலாம் வரல, சும்மா நார்மல் டைமே வந்துட்டு இருக்குது. சரி சரி. அங்க ஏதாவது சதை இருக்கிற மாதிரி தெரியுதா? சதை ஆமாங்க, முன்னாடி நம்ம மோஷன் வர இடத்துல முன்னாடி கொஞ்சம் சதை இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. சரி சரி. ஏதாவது கொலனோஸ்கோபி அந்த மாதிரி ஏதாவது பண்ணி பாத்திருக்கீங்களா? இன்டர்னல் பைல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கானு? இல்லைங்க, எதுவுமே இன்னும் நான் பாக்கலங்க. சரி, ஓகே. இப்ப எத்தனை வாட்டி ப்ளீடிங் வந்திருக்கும் இந்த மாதிரி? கிட்டத்தட்ட ஒரு வருஷமா எனக்கு ஒரு 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி. எனக்கு சீரியஸ் டைம்ல கூட அவ்வளவு வர்றதில்ல. ஆனா இந்த மாதிரி டைம்ல தானா வந்துகிட்டே இருக்குது. சரி, ஒண்ணு பண்ணுங்க. பெட்டர் ஒரு கொலனோஸ்கோபி எடுத்து பாருங்க. சரிங்களா? அப்படின்னாங்க கொலனோஸ்கோபி, அதாவது அந்த குடல் வந்து பாக்குறது, குடலுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பண்ற ஒரு இன்வெஸ்டிகேஷன் தான் கொலனோஸ்கோபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் சொன்னீங்கன்னா, இல்ல ஏதாவது கொஞ்சம் ஒரு பெரிய ஸ்கேன் சென்டர்ல போய் சொன்னீங்கன்னா அவங்க வந்து சொல்லி கொடுப்பாங்க உங்களுக்கு. ஓகேவா?
அது கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. உள்ள ஏதாவது இன்டர்னல் பைல்ஸ் இருக்கா, இல்ல ஏதாவது வேற கட்டிகள் இருக்கா அப்படின்னு தெரியும். ஓகேவா? ஓகே. அதுக்கு ஏத்த மாதிரி அந்த ரிப்போர்ட்ஸோட நீங்க வாங்க, அதுக்கு ஏத்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். நன்றிமா உங்களின் அழைப்புக்கு. அதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கீழே வர ஸ்காலிங்களுக்கு அதுக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். இன்னொரு நேர் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. சூர்யா பேசுறேங்க மேம். எங்க இருந்துமா? திருவண்ணாமலையில இருந்து. டாக்டர்கிட்ட பேசுங்க. ஓகே மேம். சொல்லுங்கம்மா. மேம் நான் சூர்யா பேசுறேன் மேம். சரி. மார்ச்ல எனக்கு 19th மேரேஜ் ஆச்சு மேம். சரி. ஏப்ரல் மந்த் ஃபுல்லா ப்ளீடிங் ஆகல. மேல போய் டாக்டர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணோம். சரி. டாக்டரும் கன்ஃபார்ம் பண்ணி டேப்லெட்ஸ் இதெல்லாம் கொடுத்தாங்க. மேல கன்ஃபார்ம் ஆச்சு. அப்புறம் திடீர்னு பாத்ரூம்ல தெரியாம வலிக்கு வந்து மே எண்ட்லயே அபார்ஷன் ஆயிடுச்சு மேம். சரி. இப்போ இவ்வளவு நாள் இன்னைக்கு கூட பீரியட்ஸ் தான் மேம். அதுல இருந்து பீரியட்ஸ் வரவே இல்லையா? இல்ல மேம் வந்தது. அதாவது அந்த மேல இருந்து இப்ப கண்டினியூஸா ப்ளீடிங் ஆயிடுதான். அதாவது மந்த்லி ஆகிட்டே தான் இருந்தது. சரி சரி ஓகே. திரும்ப எனக்கு என்ன ஒரு பயம்னா மந்த்லி ஆகிட்டே இருக்கு எனக்கு. இப்ப திரும்ப கன்ஃபார்ம் ஆகுமா ஆகாதா கொஞ்சம் கஷ்டம். வயசு என்ன ஆகுது? 24 மேம். 24 தான் ஆகுது இல்லையா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எந்த ப்ராப்ளமும் வராது. ஓகே, இன்னும் எகெயின் கன்சீவ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. சரிங்களா? ஆகும்போது பார்த்து கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே மேம். திரும்ப இதுக்கு ஹெல்த்தியா ஃபுட் ஏதாவது எடுத்துக்கலாமா இல்ல கன்ஃபார்ம் ஆகுமா அப்படின்றதா மேம்? இல்ல, பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு ஃபுட் டயட் அந்த மாதிரி அதான் எதுவும் இல்ல. கன்சீவ் ஆகும்போது அதை நீங்க கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க, சேவ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. மேம் என்னோட நேம் சித்ரா மேம். சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை, எங்க இருந்து பேசுறீங்க? மேம் நான் வேளச்சேரியில இருந்து ஃபோன் பண்ணிருக்கேன். டாக்டர் பேசுங்கம்மா. மேம் சொல்லுங்க. மேரேஜ் ஆகி 8 months ஆயிடுச்சு மேம். சரி. இப்போ இன்ன வரைக்கும் கன்சீவ் இல்ல. சரி, ஹாஸ்பிட்டல்ல நாங்க செக் பண்ணோம். சரி. அப்புறம் ஸ்கேன் பண்ண சொன்னாங்க. ஸ்கேன்ல எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிருக்காங்க. சரி. அப்புறம் வந்துட்டு ஹார்மோன் டெஸ்ட் எடுக்க ஒரு இடத்துல போய் ஸ்கேன் பண்ணியிருந்தோம். ஹாஸ்பிட்டல் நார்மலா ஸ்பெஷலிஸ்ட் இல்லாம நார்மல் டாக்டர்கிட்ட செக் பண்ணி பார்த்தோம். ஸ்கேன் மட்டும் எடுத்து பார்க்க சொன்னாங்க. நார்மல் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி. இப்போ நாங்க திரும்ப வந்துட்டு இது ஸ்பெஷலிஸ்ட் செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு செக் பண்ணப்போ பிளட் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. ஹார்மோன் டெஸ்ட் எடுத்தாங்க. அதுல வந்து செரம் ப்ரோலாக்டின் வந்து அது வந்து ஹை லெவல்ல இருக்கு. 45ல இருந்தது மேம். நார்மலை விட உங்களுக்கு ஹையா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அதை ரெக்டிஃபை பண்ணி கரெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ கரெக்ட் ஆயிடுச்சு. ஆனா வந்துட்டு இன்ன வரைக்கும் எதுவும் நார்மல் இல்ல. ஹஸ்பண்டுக்கு எல்லாமே நார்மலா இருக்கா? இப்போ நார்மலா இருக்குது மேம். சரி, ஓகே ஓகே. இப்போ நார்மல் ஸ்டேஜ் கொண்டு வந்துட்டாங்க. இனி எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாமே கரெக்டா தான் பண்ணாங்க. இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா உங்க ஹஸ்பண்டுக்கு எல்லா லெவல்ஸுமே நார்மலா இருக்கா? எல்லாமே நார்மலா இருக்குது மேம். அவங்களுக்கும் செக் பண்ணிட்டாங்க. சரி. இப்போ வந்துட்டு திரும்ப வேணா கருக்குழா அடைப்பு அந்த மாதிரி ஏதாவது இருக்குதான்னு வேணா செக் பண்ணிக்குவோம் அப்படின்றாங்க மேம். சரி. இது நான் வீட்ல எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அந்த டெஸ்ட் நான் எடுக்கல. இல்ல, அது பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் கண்டுபிடிக்கிறது தானே. அதுல ஏன் பயப்படுறீங்க? HSG பண்ண சொல்லிருப்பாங்க இல்லையா? டியூபல்ல ஏதாவது பிளாக் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான். ஒருவேளை ஏதாவது சின்னதா இருந்தா கூட அது பண்ணும்போது அவங்க அதை உடைச்சு விட்டுருவாங்க. சரிங்களா? அதுல பயப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. செக் பண்ணி பாருங்க. மேரேஜ் முடிஞ்சு 8 months தான் ஆகுது. ஸோ டைம் இன்னும் இருக்கு. பயப்படவே தேவையில்லை. எல்லாமே நார்மலா இருக்குன்னா கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமா இருக்கு. சரிங்களா? நீங்க வேளச்சேரின்னு சொன்னீங்க. நான் வேளச்சேரி பிரான்ச்ல தான் இருக்கேன். டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு என்ன வந்து நேரடியா வந்து பாருங்க. சரிங்களா? ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. எங்க இருந்து பேசுறீங்க? டாக்டர் பேசுங்க. சொல்லுங்க. எனக்கு வந்து தைராய்டு இருக்குங்க மேடம். ஓகே, எவ்வளவு நாளா? எனக்கு தைராய்டு 2-3 வருஷமா இருக்குது மேடம். ஒரு நாளைக்கு டேப்லெட் சாப்பிட்டேன், மறுபடியும் இப்ப சாப்பிடுறது இல்லைங்க. சரி, ஓகே. ஆனா இப்ப கால் வலி, ரொம்ப கால் வலி, மென்சஸ் 2 months 3 months தள்ளி மென்சஸ் ஆகுதுங்க மேடம். சரி சரி.
இப்போ மெடிசின்ஸ் எதுவுமே படபடப்பாவே இருக்குது உடம்பு ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்குங்க. அதுக்கு குழந்தைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்னா? சரி, இல்ல மெடிசின்ஸ் எதுவுமே இப்ப எடுக்கிறது இல்லையா தைராய்டுக்கு? தைராய்டுக்கு கண்டினியூஸா எடுக்கணும், சரிங்களா? இப்போ வந்து நீங்க மெடிசின் ஸ்டாப் பண்ணி இருக்கீங்க, ஆனா இதெல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா இன்னும் தைராய்டு வந்து நார்மல் ஒரு லெவலுக்கு வரல அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? தைராய்டு வந்து கரெக்டா இருந்தாதான் மென்சஸ் சரியா வர ஆரம்பிக்கும், ஓகேவா? இதெல்லாம் இரெகுலரா இருக்கு அப்படின்னா, சரியா ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ்டா இல்ல அப்படின்னா கை கால் வந்து குடையிறது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கதா செய்யும், சரிங்களா? சோ தைராய்டுக்கு வந்து கண்டினியூஸான ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா தேவை, ஓகேவா? அது நார்மலா இருக்குன்னு பார்க்கும்போது நீங்க திடீர்னு ஸ்டாப் பண்ண கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் ஸ்டாப் பண்ணணும் எப்பவுமே, ஓகேவா? ஓகேவா? கண்டிப்பா நேரடியா வந்து பாருங்க, இன்னும் எப்படி பெட்டரா நாம வந்து குறைக்கலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்றோம், சரிங்களா? ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ, பேர் சொல்லுங்க. ஆர்த்தி. எங்க இருந்து பேசுறீங்க ஆர்த்தி? பெருங்குளத்தூர்ல. ஓகே, டாக்டர் பேசுங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. ஆர்த்தி பேசுறேன் மேடம். சரி, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. இது நான் கன்சீவா இருக்கேன். சரி, 7 month ஆகுது. ஓகே. இன்னமும் வாமிட்டே நிக்க மாட்டேங்குது. இல்ல ரொம்ப சிவியரா இருக்கு. ஒரு டேல எவ்வளவு வாட்டி வாமிட் பண்றீங்க கிட்டத்தட்ட? வந்துகிட்டே இருக்குது. என்னம்மா? சென்னையிலுமே வந்துகிட்டே தான் மேடம் இருக்கு. சரி, ஓகே. இல்ல அது போக போக தானாவே ஸ்டாப் ஆயிடும். சில பேருக்கு ரொம்ப சிவியரா இருக்கும். இப்ப என்னன்னா, நீங்க நிறைய வாமிட் பண்றீங்க, உங்களோட உடம்பு வந்து ரொம்ப வீக் ஆகுற அளவுக்கு போகுதுன்னா கண்டிப்பா வந்து பாருங்க, ஓகேவா? இப்ப சாதாரணமா எல்லாருக்கும் இருக்கிற மாதிரிதான் இருக்கு, உடம்பெல்லாம் டயர்ட் ஆகல, நல்லா தூக்கம் இருக்கு, ஆக்டிவா இருக்கீங்க அப்படின்னா பயப்பட தேவையில்லை. ரொம்ப போகுதுன்னா பாடி வந்து டிஹைட்ரேஷன் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அந்த ஒரு ஸ்டேஜுக்கு போகாம பாத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி எல்லாம் நிறைய குடிங்க, இளநீ எல்லாம் நிறைய குடிங்க, சரிங்களா? மேடம், இந்த முடி இருந்தா கூட வாமிட் வரும்பாங்களே, அது மாதிரிங்களா? என்னம்மா? முடி அதிகமா, குழந்தைக்கு முடி அதிகமா இருந்தா வாமிட் வரும் அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படியெல்லாம் இல்லையே, அப்படியெல்லாம் இல்ல, சரிங்களா? சரி, வீக்கா இருந்தா மட்டும் வரும் மாதிரி. அப்படி எதுவுமே குழந்தை ரிலேட்டட் இல்லை இது, சரிங்களா? அந்த ஒரு ஃபியூ மந்த்ஸுக்கு எல்லாருக்குமே இருக்கும். சில பேருக்கு ரொம்ப சிவியரா இருக்கும் வாமிட்டிங், அது அவங்களோட பாடி டெண்டன்சியை பொறுத்து, சரிங்களா? டிஹைட்ரேஷன் ஆகாம பாத்துக்கோங்க, பாடி டயர்ட் ஆகாம பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். குழந்தைக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ. ஹலோ, பேர் சொல்லுங்க சார். முருகேசன் மேம். எங்க இருந்து பேசுறீங்க? போனேர்ல இருந்து. ஓகே, டாக்டர் பேசுங்க. ஹலோ. சொல்லுங்க சார். அடிக்கடி கை கால்லாம் அதிகமா வேறு வந்துட்டே இருக்கு. என்ன மேடம் அதுக்கு சொல்யூஷன்? சின்னதுல இருந்தே அப்படிதானா இல்ல இப்பதான் அப்படி இருக்குதா? அது பிறந்ததுல இருந்து அதிகமா இருக்குது மேம். அப்படின்னா அதாவது உங்களோட பேசிக் கான்ஸ்டிடியூஷன், அதாவது பேசிக் வந்து உங்களோட பாடியோட கேரக்டர் வந்து அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? இப்போ வந்து வேர்வை ரொம்ப அதிகமா இருக்கு, சில பேர்ல கையில ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால பேனா வச்சு எழுத முடியல, இல்ல சரியா எந்த ருட்டீன்ஸுமே பண்ண முடியல, அந்த அளவுக்கு இருக்குன்னா நம்ம அதோட அமௌண்ட் வந்து குறைக்கலாம், சரிங்களா? அதுதான் பண்ண முடியும். ஃபுல்லா ஸ்டாப் பண்றது கஷ்டம், ஏன்னா அது நார்மலி பேசிக்கலி சின்னதுல இருந்து உங்களோட பாடியோட கான்ஸ்டிடியூஷன், ஓகே? உங்களோட ஆக்டிவிட்டிஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகுற அளவுக்கு அது ஜாஸ்தியா இருக்குன்னா நம்ம அதோட அளவு வந்து மெடிசின் கொடுத்து குறைக்கலாம், ஓகேவா? ஓகே மேம். உள்ளங்கை உள்ளங்கால் தான் நம்ம அதிகமா இருக்கு, ரொம்ப எப்போதுமே ஸ்வெட்டிங் ஆயிட்டே இருக்கு. சரி சரி, அதுதான். நீங்க எங்க இருந்து கால் பண்றீங்க? புவனகிரில இருந்து. புவனகிரி என்ன மாவட்டம் சார் அது? அது கடலூர் மாவட்டம். கடலூர் மாவட்டம். ஓகே, அப்போ சென்னை தான் பக்கம் நினைக்கிறேன் இல்லையா? சென்னை தான் பக்கம்னு நினைக்கிறேன். சென்னையில பிரான்ச்சஸ் இருக்கு, வேளச்சேரி, அண்ணா நகர். நீங்க வந்து நேரடியா வந்து பாருங்க, சரிங்களா? ஓகே மேடம். சரி, ஓகே, நன்றி உங்களின் அழைப்பது. தொடர்ந்து நம்ம பித்தப்பைகள் தொடர்பா பேசலாம்னு நினைச்சா நிகழ்ச்சி முடிவடையும் தருணம் வந்தாச்சு. நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும், இருந்தாலும் தொடர்ந்து பேசணும்னு சொன்னா கீழே வர ஸ்க்ராலிங் லயத்துக்கு நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம்ல டாக்டர்? கண்டிப்பா. ஓகே டாக்டர், இந்த நிகழ்ச்சியை கடன் சிறப்பித்து கொடுத்த உங்களுக்கு நன்றி. என்ன நேர்களை நிகழ்ச்சி பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி மூலமாக பாசிட்டிவ் ஹோமியோபதி மருத்துவமனையில இருந்து டாக்டர் சனிதா ராஜன் அவர்கள் வந்திருந்தாங்க. இன்னைக்கு பித்தப்பை கல் இது எதனால வருது, இதுக்கான சிகிச்சை முறைகள் தொடர்பாக நிறைய விளக்கங்கள் கொடுத்தாங்க. இன்னும் நிறைய விளக்கங்கள் தேவைன்னா
சிகிச்சை முறைகள் பெறணும்னா கீழே வர ஸ்க்ராலிங் இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். மீண்டும் நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.